ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2024 குரூப் 2 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இன்றைக்கான சம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ராஃபிட், இன்னொன்று வந்து ரேஷியோலேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ப்ராஃபிட்டில் பாருங்கள், இது கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை காண்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அவங்க ஆல்ரெடி 12% விற்றுட்டாங்க. கூடுதலாக வந்து 1200 விற்றுருந்தா 20% லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேயே தெரியுது நமக்கு. இப்போ 20ல் 12 போச்சுன்னா நமக்கு எவ்வளோங்க? 8% தான் தெரியும். இருந்தாலும் பாருங்கள், 12% அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா 112 வரும். 100 + 12 சதவீதம் ப்ளஸ் 1200. எதுக்காக 1200னா கூடுதலாக 1200க்கு விற்றா எவ்வளோ கிடைக்குதான்? 20% லாபம் கிடைக்குது. அதனால் நான் 120% போட்டிருக்கேன். 100 + 20 120. சரிங்களா. அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 120லேருந்து 112 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க? நமக்கு 8% கிடைக்கும். சரிங்களா. அப்போது 8% தான் 1200 அப்படின்னா 100% எவ்வளோ? ஏன்னா அவங்க அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நீங்கள் 4th டேபிளால் அடிச்சிங்கன்னா நமக்கு 4 2s are 8ன்னு வரும். இங்கே வந்து 3 4s are வந்து 12ன்னு வருமா. அப்போ நமக்கு வந்து 300ன்னு வந்துடும். இங்கே 2 இருக்குது, இங்கே 100 இருக்குது. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 15 வந்துடும். சரிங்களா. இப்போ இந்த 50யும் இந்த 300யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 15,000. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட அடக்க விலை 15,000 ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான். நமக்கு வந்து ரேஷியோவில் ரூபாய் 10,809 ஏ மற்றும் பி என்ற இரு குழுவினர் 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டாங்க. சரிங்களா. மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 10,890. சரிங்களா. இதை வந்து A:5, அதாவது 9 பங்கு. 9 பங்குங்கிறது எப்படி சொல்லணும்னா A:5ங்கிறது இவர் ஏ, இவர் பி. சரிங்களா. மொத்த பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 4யும் 5யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 9. மொத்தம் 9 பங்கு கிடச்சிருச்சு. இதோட பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ பியோட ரேஷியோ எவ்வளோங்க? 5. ஸோ 9ல் 5 பேருக்கு எவ்வளோ கிடைக்குது? 5 வேல்யூ இருக்குது இல்லையா. அப்போ அதில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பியோட வேல்யூ. அப்போ அதோட ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோங்க? 10,890 இன்ட்டு 5/9. 9ங்கிறது என்னங்க? இது டோட்டலோட ரேஷியோட டோட்டல். ஓகேங்களா. 4:5ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது 5ங்கிறது பிக்கான ரேஷியோ பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இங்கே 5. இப்போ இங்கே 9ல் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1210ன்னு வருது. இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுனா எனக்கு 6015 வருது. அதுதான் பிக்கு கிடைக்கும் தொகை. ஆப்ஷன் சி தாங்க சரி. சரிங்களா. நன்றி.